ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் எப்படி அளவு எடுத்து அதை எப்படி நம்ம கட்டிங் போடுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ப்ளவுஸை நான் அளவு எடுக்கும்போது சின்ன சின்ன நுணுக்கங்கள், இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சின்ன சின்ன டிப்ஸாக உங்களுக்கு சொல்லுவேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறதுல அதுக்கு அது விளக்கங்களாகவும் இருக்கும். இப்போ நம்ம கையில் ஒரு அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த அளவு ப்ளவுஸில் என்ன நெக் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவு ப்ளவுஸில் ரவுண்ட் நெக் தான் இருக்குது, வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனால் அளவில் மட்டும் சின்ன சின்ன சேஞ்சஸ். கை கொஞ்சம் 7 இன்ச்சு வேணும்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உயரம் 14 இன்ச்சு வேணும். ஓவரால் ஒரு 1/4 இன்ச்சு லூஸ் அப்படின்னு மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ மற்றபடி எல்லாமே இதே அளவு தான். இப்போ நம்ம இந்த பிளவுஸை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டாக 1/4 மெஷர்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா இந்த வி பட்டியை விட்டுருங்க. விட்டுட்டு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கணும். இதுவும் இப்படி மடிக்கும் போது கரெக்டாக உங்களுக்கு ஈவனாக இருக்கணும். அப்போ தான் அது 1/4 மெஷர்மெண்ட்டு. இப்போ இது 1/4 தான். இவங்க கொஞ்சம் உடம்பு இதாக இருக்கிறனால ஒரு தையல் பிரித்து விட்டுருக்காங்க. அதனால் இது கரெக்டாக நம்ம இப்படி மடிக்கும்போது பின்னாடி என்ன அளவோ அதே அளவு தான் இங்கேயும் வரும். இப்போ இந்த இடம் பிரிச்சனால மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். மற்றபடி மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய மெஷர்மெண்ட்டை 1/4 போட்டு தான் இந்த மெஷர்மெண்ட் அவங்க எடுத்திருக்காங்க. அப்போ அதே மாதிரி தான் நம்மளுமே போடுறோம். அப்போ மேக்ஸிமம் இந்த நீங்கள் ஒன் சைடு மெஷர்மெண்ட் எடுத்தாவே கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஓவரால் மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா தான் ஏதாவது அதில் ஒரு பின்னாடி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஒருவேளை நம்ம சுற்றளவு சரியாக எடுக்காமல் விட்டுட்டோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு சுற்றளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை 4ஆக பிரித்தா இந்த ஒன் சைடு 1/4 வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற 1/4 இதில் இருக்க 1/4 கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே, அதாவது இவ்வளோ விஷயங்கள் ஒரு அளவு ப்ளவுஸை நம்ம பார்க்கணுமா அப்படின்னா நம்மளுடைய நாலேஜை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா சின்ன சின்ன சந்தேகங்களுக்கு நம்ம விளக்கங்கள் தேடிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம இது எப்படி 1/4 கொடுத்துருக்காங்களா, எவ்வளோ கிராஸ் போட்டிருக்காங்க, இது எவ்வளோ டாட் போட்டிருக்காங்க, இந்த ஆம் ஹோல் கரெக்டாக வந்திருக்கா, இந்த ரவுண்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நம்மளும் அப்பப்போ செக் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் நம்ம ப்ளவுஸை பார்க்கும்போதே அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் புதுசாக இருக்கும்போது, பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் இதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. ஏன்னா வேற ஒருத்தர்கிட்ட தைச்ச ப்ளவுஸ் நம்மக்கிட்ட வரும்போது அது என்ன இதில் கட்டிங் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நீங்கள் கட்டிங் போடும்போது அதுக்கான சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ இதனுடைய சுற்றளவை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். எப்போவுமே ராங் சைடு திருப்பிக்கோங்க. ஸோ இதை நம்ம கரெக்டாக இப்படி பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சிலேருந்து இந்த ஸ்டிச் வரைக்கும் ரொம்ப இழுக்காதீங்க. இழுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப லூஸ் வந்துடும். அதனால் உடம்புல பிளேஸ் பண்ணும்போது நம்ம கட்டிங் போடும்போது எப்படி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் 21.5 இன்ச்சு வருது. இந்த 21.5 அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஒன் சைடு திருப்பிட்டு இந்த வி பட்டியை விட்டுருங்க. இந்த 21.5 இங்கே வச்சுட்டு இங்கே மெஷர் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா 32.5 வருது. அதே மாதிரி இந்த சைடும் 32.5லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 43.25 வருது. ஓவரால் 1/4 இன்ச்சு லூஸ் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம 44ன்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த மார்பு சுற்றளவு அப்படிங்கும்போது ஈஸ் அலவன்ஸோடு சேர்த்து 44 இன்ச்சு வருது. அதே மாதிரி இடுப்பினுடைய சுற்றளவு ஃபஸ்ட்டு இங்கேருந்து இப்படி மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பிடிச்சிட்டு இதை நல்லா இழுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே இழுத்துக்கோங்க. இப்போது இதில் 34.5 வருது. இந்த 34.5 நம்ம இதில் வச்சுக்குவோம். நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மெஷர் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு உங்களுக்கு எக்ஸஸாக லூஸ் வந்தால் ஓகே தான். அதுக்கப்புறம் பேக் லென்த்து 14 இன்ச்சு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் 14 அப்படிங்கும்போது இதில் 13.5 இருக்குது. கரெக்டாக இந்த ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் 13.5 வருது. ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 14 இன்ச்சு நம்ம இதில் மார்க் பண்ணியிருக்கலாம். இப்போ ஷோல்டர்னுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச்சு. இது நமக்கு ரெடி அளவு தான். அப்போ 3/4 இன்ச்சு நம்ம சேர்த்திக்குவோம். இது 2.5. அதுக்கப்புறம் கையினுடைய நீளம்
இதை வந்து கரெக்டா இப்படி சென்டர் பண்ணிட்டு இந்த சென்டர்ல தான் நம்ம வந்து கையினுடைய நீளத்தை மெஷர் பண்ணணும். இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க வரைக்கும் 6.5 இன்ச் வருது. 1/2 இன்ச் சேர்த்து 7 இன்ச்சா அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆம்ஹோல் கையினுடைய சுற்றளவு அப்படிங்கும்போது 4 இன்ச் லூஸ் கேட்டிருக்காங்க. அதுவே 1/2 இன்ச் இறக்கி இருக்கும். அப்போ வந்து அதே அளவு நம்ம வச்சோம்னா அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும் போது சுற்றளவு குறையும். அப்போ வந்து நம்ம இதுல இருக்க அளவே நம்ம வந்து கையினுடைய சுற்றளவா வச்சுக்கலாம். 6.25 வருது. அதாவது 13.5 பாதி 6.25. அதே மாதிரி ஆம்ஹோல்னுடைய ரவுண்டு. ஆம்ஹோல் ரவுண்டு எப்பவும் சொல்லியிருக்கேன். இந்த உள்ள வந்து கை விட்டு விட்டு இங்க எந்த சுருக்கமும் இல்லாம இந்த பெருவிரல் வச்சு இப்படி கரெக்ட் பண்ணிட்டு இதனுடைய சென்டர் பாயிண்ட் இப்படி பிடிச்சிட்டு இங்க இருந்து இப்படி எடுத்துக்கோங்க. இது கீழே எல்லாம் வச்சு நீங்க மெஷர் பண்ண தேவையில்லை. இப்படி கையில பிடிச்சிங்க அப்படின்னா தான் கரெக்டா வரும். இப்ப இதுல 8.25 வந்து வருது அப்படின்னா 9 9 18. அப்போ 17 அளவு வந்து நம்மளுக்கு கையினுடைய ஆம்ஹோல்னுடைய சுற்றளவு. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா 9 வந்து கொஞ்சம் தள்ளி வருது. அப்போ 8.25 இல்லாம ஒரு பாயிண்ட் சேர்த்து வருது. அப்போ நம்ம அதுல அந்த 1/2 இன்ச் 8.25 கணக்கு வச்சுட்டு 17 17 அந்த மாதிரி நம்ம இதுல மெஷர் பண்ணிக்கலாம். அப்போ ஆம்ஹோல்னுடைய ரவுண்டு வந்து 17 இன்ச் வருது. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் பார்த்துக்கலாம். பேக் நெக் வந்து நிறைய பேருக்கு எப்படி மெஷர் பண்றது கரெக்டான அளவு அப்படின்னு சொல்லி டவுட் வரலாம். அந்த மாதிரி வர்றவங்க இந்த ஸ்கேலை வந்து ஸ்ட்ரெயிட்டா இப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பாக்ஸ் போடுறது கீழே ஒரு லைன் மேலே ஒரு லைன் தான். இப்போ இங்க இருந்து நீங்க மெஷர் பண்ணும்போது 8.5 இன்ச் வருது. இந்த ஸ்கேல் எங்க பாயிண்ட் ஆகுதோ அங்கதான் நமக்கு அளவு. இப்போ 8.5 இன்ச் வருது. இது ரவுண்ட் நெக். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக் பார்ப்போம். இதுவுமே நீங்க ஸ்கேல் வேணும்னாலும் இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரைட்டா நம்ம எப்படி ஒரு ரவுண்டு வரைகிறதுக்காக ஒரு ஸ்கொயர் போடுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்கொயர் நம்ம போட்டிருக்க அதே ஷேப்ல ஸ்கேல் வச்சுக்கோங்க. மேல இருந்து பண்ணீங்கன்னா 6.5 இன்ச் வருது முன்கழுத்தினுடைய உயரம். இதுவும் ரவுண்ட் நெக் தான். சப்போஸ் உங்களுக்கு ஆம்ஹோல் உயரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இதுல வச்சு இப்படி மெஷர் பண்ணிக்கோங்க. இதுல 7 இன்ச் வருது. அது நம்ம மெஷர் பண்ணும்போது வச்சுக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் இந்த டாட்டினுடைய இது வந்து நம்ம மெஷர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து முன்பக்க ஓப்பன் உயரம் வந்து 3 இன்ச் வருது. அப்போ 3 + 1 4 இன்ச் நம்ம வச்சுக்குவோம். இந்த ஃபர்ஸ்ட் டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் வருது. இதை அப்படியே நம்ம நோட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் முன்பக்க உயரம் அப்படிங்கிறது இந்த ஷோல்டர்ல சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த டாட்டு கிட்ட மெஷர் பண்ணணும். ஆனா நீங்க இழுக்கும் போது கீழே யோக்க பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னாதான் இது என்ன உயரம் வருதோ அந்த உயரம் நமக்கு வரும். அப்போ 13 + 1 இன்ச்சு நம்ம சேர்த்துக்குவோம். அது வந்து சீம் அலவன்ஸ். இப்போ இதனுடைய டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.25 இன்ச் பக்கம் வரும். அதனால அதையும் நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் டாட் வந்து 1.25 வருது. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு கட்டிங் போடுவோம். இப்போ இதுல எல்லாத்தையுமே நம்ம மெஷர் பண்ணியாச்சு. பட்டி பார்த்தீங்க அப்படின்னா இதை விட இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஏன்னா 1/2 இன்ச் வந்து நம்ம இறக்கி இருக்கோம். அந்த இங்க இறக்குறதோட சரி. அதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம யோசிக்கவே வேண்டாம். நீங்க பேக் கட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய ஸ்பேஸ் வந்து அதுக்கு கரெக்டா வந்துடும். அதனால நீங்க எந்த இடத்துல உயரம் வைக்கணுமோ அந்த இடத்துல மட்டும் உயரம் வச்சுக்கோங்க. சப்போஸ் எனக்கு வந்து மேல கப் ஷேப் அக்யூரேட்டா அதே ஷேப்பு தான் வேணும், பட்டியினுடைய இதை மட்டும் நீங்க மாத்திக்கலாம் அப்படின்னா இந்த பட்டியினோட உயரம் வந்து இங்க அளந்து பாருங்க. 3.5 வர்ற இடத்துல நீங்க 4 வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து பட்டியினுடைய உயரம் மட்டும்தான் அதிகமாகும். கப் ஷேப்னுடைய உயரம் எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது. அப்போ இங்க பட்டியில என்ன அளவு இருக்கு, 3.5 வருது. இனிமேல் நம்ம இதுல வைக்கும்போது 4 இன்ச்சா வச்சுக்கலாம். அப்போ பட்டியினோட உயரம் 4 இன்ச்சு. உங்களுக்கு பட்டி இறக்கலாம் அப்படின்னா அதை பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கப் ஷேப் வந்து கொஞ்சம் கீழே இறக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பட்டியை அளக்க தேவையில்லை. இந்த மேல் போர்ஷன்ல அந்த அளவு அதுவாகவே வந்துடும். இப்போ இதை வச்சு நம்ம வந்து கட்டிங் போடுவோம். மேக்சிமம் கட்டிங் போட நம்ம யூஸ் பண்றது என்னென்ன அப்படின்னா எப்பவும் போல ஸ்கேல் ஒன்று லாங் ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த சின்னதா வர ஸ்கேல் என்ன ஆகும்னா அது ஒன் சைடு ஸ்லிம்மா இருக்கும், ஒன் சைடு திக்கா இருக்கும். அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ண கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 2 சைடும் ஈவனா இருக்கும். உங்களுக்கு மார்க் பண்றதுக்கு இதா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இப்போ இதுவே ஃபுல் லென்த்தா இருந்ததை நான் கொஞ்சம் கட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப லென்த் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண முடியாது.
அதனால இதை கட் பண்ணி ரொம்ப வருஷமா இந்த ஸ்கேல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இதை இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டிசி மார்க்கர். இது வந்து நல்லா எழுதக்கூடிய மார்க்கரா பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நம்ம வந்துட்டு டஸ்டா இருக்கிற மார்க்கர் வாங்கினோம்னா கை வந்து ஃபுல்லாவே டேமேஜ் ஆகும். ஏன்னா அது வந்து அந்த சுண்ணாம்பு அந்த கெமிக்கல் மாதிரி இருக்கிறனால கை ஃபுல்லாவே இந்த ஸ்கின் எல்லாமே நமக்கு ஃபீல் ஆகும், எல்லாம் மரமரன்னு ஆயிடும். வேக்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு ஓரளவுக்கு கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நீடில் வந்து இப்படி பெரிய நீடில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நமக்கு மேக்சிமம் வந்து டாட் வந்து 2 சைடும் கரெக்டா வரணும் அப்படின்னா இந்த டாட் அந்த பாயிண்ட் நீங்க ரெண்டுலயும் பண்ணும்போது அந்த மார்க்கிங் வந்து அதுல அப்படியே இருக்கும். சுடிதாரா இருக்கட்டும், பிளவுஸா இருக்கட்டும், எதுக்கா இருந்தாலும் இந்த மார்க்கிங் நீங்க பண்ணும்போது அந்த பாயிண்ட் அதுலயே இருக்கும். நீங்க அது வரைக்கும் டாட் பிடிச்சா 2 சைடும் ஒரே மாதிரி வரும். இல்லாட்டினா கொஞ்சம் ஏறி இறங்கி வர வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். நம்ம மேக்சிமம் டேப்பு, ஸ்கேலு, சிசர், டிசி மார்க் இதை தான் நம்ம வந்து கட்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஆம்ஹோல் ஸ்கேல் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம நிறைய டூல்ஸ் கொண்டு போக போக என்ன ஆகும்னா டைம் தான் உங்களுக்கு அதிகமாகும். அதனால மேக்சிமம் ஆம்ஹோல் எல்லாமே நீங்க கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டா போட்டுக்கோங்க. அதுக்கு பர்டிகுலரா மெஷர்மெண்ட் எல்லாம் வேணும்னுலாம் கிடையாது. அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அந்த ரவுண்டு அந்த ஸ்கொயருக்குள்ள நீங்க கேட்குற மெஷர்மெண்ட்ஸ்ல ஒரு ரவுண்ட் ஷேப் போடுறோம், அவ்வளவுதான். அதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப்படி பண்ண முடியல அப்படின்னா சின்ன சின்ன டிப்ஸை யூஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஸ்கேல் அந்த ஏன்னா ஆம்ஹோல் வச்சு ஸ்கேல் வச்சு நம்ம போடுறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வைடா வர்ற ஷோல்டருக்கு தான் அது ஆப்டா வருது. ஏன்னா நமக்கு வந்து இப்போ பாக்ஸ் ஸ்கொயரா வரும்போது அதுக்குள்ள அதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ரவுண்ட் போட முடியாது. ஆனா அது ரவுண்ட் போடுறதுக்கு அதுக்கு வேற மெத்தட் எல்லாம் இருக்கு. அப்ப அதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு டைம் எடுக்கும். அதனால மேக்சிமம் நம்ம என்ன ஈஸியா பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. ஆனா பர்டிகுலரா நிறைய கால்குலேஷன் போட்டு ப்ராப்பரான ஃபிட்டிங்ஸ் எல்லாம் அவுட்ஃபிட் கொடுக்குறவங்களுக்கு தான் நம்ம மேக்சிமம் டூல்ஸ் வந்து தேவை. நம்மள மாதிரி நம்ம ரெகுலரா பண்ற ஒர்க்குக்கு வந்து அவ்வளோ டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு தேவை ஒரு சாக் பீஸு, அதாவது சாக் பீஸா இருந்தாலும் சரி, மார்க் பண்றதுக்கு ஒரு மார்க்கர், நீடில் மார்க் வேணும், அதே மாதிரி ஸ்கேல், டேப்பு, சிசர் இது இருந்தா நமக்கு போதும். இப்போ இதுல வந்து நம்ம இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு எப்படி கட்டிங் போடுறதுன்னு பார்க்கலாம். இதுல 2 கிளாத் இருக்கு, ஈவனா வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து இன்னும் வர டவுட் என்னன்னா ஒரு 2-3 கிளாத் ஒன்னா வச்சு கட்டிங் போட்டா அந்த மெஷர்மெண்ட்ஸ் மாறுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க தனித்தனியாவே போடுங்க, ஒன்னா போடாதீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒரு லாஜிக்கே கிடையாது. ஏன்னா பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஷீட்டு தான் இருக்கும். அதை வச்சுதான் 100, 50 அப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட கட்டிங்ஸ் வந்து அவங்க போட போறாங்க. அப்ப அதனால ஒரு 2-3 லேயர் ஒன்னா வச்சோ, ஒரு 4-5 லேயர் ஒன்னா வச்சோ கட்டிங் போடும் போதெல்லாம் அந்த மெஷர்மெண்ட்ஸ் மாறுது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயம்தான். அதுல என்ன ஒரு விஷயம் நம்ம பாக்குறோம்னா ஒரு அளவுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். அதை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கணும். ஒரு 4 இது போட்டு கட் பண்ணும்போது அந்த சிசர் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா திருப்பி பார்க்கும்போது ஏதோ ஒரு 1-2 லேயர் மட்டும் லைட்டா ஒரு கணக்குல தான் வித்தியாசம் வரும். அது நம்ம கட்டிங் போடும் போதே நம்ம பார்த்து அதை கரெக்ஷன் பண்ணிடுவோம். அதனால எந்த ஒரு இதுவுமே ஒரு 3 கிளாத், 4 கிளாத், 5 கிளாத் எல்லாம் ஒன்னா போட்டு வெட்டும் போது மிஸ்டேக் வருமா அப்படின்னா கண்டிப்பா வராது. அதுவே தைக்கும் போதும் ஒரே மாதிரி தான். இப்போ ஒரு 10 பிளவுஸ் ஒட்டுக்கா ஒருத்தங்க ஸ்டிச் பண்றாங்க அப்படின்னா அந்த 10 பிளவுஸுக்குமே ஒரே டேப் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஒரே மாதிரி தான் ஸ்டிச்சஸ் போடுவாங்க, ஒரே மாதிரி தான் எல்லா விஷயமுமே செய்வாங்க. ஆனா மெஷர் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு பிளவுஸும் ஒவ்வொரு அளவு வரும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம கொடுக்குற மெட்டீரியல் வந்து எல்லாமே ஒரே மெட்டீரியலா இருக்க போறது இல்லை. இப்போ ஃபுல் ஆயில் பிளவுஸ் கொடுத்தா அது எக்ஸ்பெண்ட் ஆகும், 1/2 இன்ச் அதிகமா இருக்கும். ஒரு காட்டன் பிளவுஸ் கொடுத்தா அதே மாதிரிதான் இருக்கும். ஒரு சில்க் பூனம் பிளவுஸ் அப்படின்னா எக்ஸ்பெண்ட் ஆகும். இதுவே நம்ம வந்து ப்ரொக்கேட் மெட்டீரியல், பனாரஸ் மெட்டீரியல் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சோ அல்லது 1/2 இன்ச்சோ குறைவா தெரியும். இதெல்லாமே வந்து மெட்டீரியல் வர்ற ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஆனா இதை நம்ம சரி பண்ணணும். பண்ணாம அதை செக் பண்ணாம நம்ம கொடுக்கவும் கூடாது. அதனால அதுவும் ஒரு பெரிய விஷயம்தான். அதனால நம்ம தைக்கிறது, பண்றது, செய்யறது எல்லாம் ப்ராப்பரா ஒரே மெத்தடா இருந்தாலும் ஃபைனலா ஒரு செக் பண்ணும்போது அது எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்தந்த துணிக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும். அதனால ஒவ்வொரு கிளாத்துக்கும் தகுந்த மாதிரி அந்த டிஃப்ரென்ஸ் வரதான் செய்யும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம போடுறது
கீழே வந்து இந்த இதை வந்து ஈவனா ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுலயுமே நமக்கு கிளாத் வந்து கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கீழையும் மேலையும் எல்லாம் ஈவனா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேல ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த கீழே இருக்க லைன் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இதனுடைய உயரம் வந்து 14 இன்ச்சு. 1/2 இன்ச்சு சேர்த்து 1/2 இன்ச் எதுக்காக சேர்த்துறேன் அப்படின்னா அது ஷோல்டருக்காக. இதுலயும் ஒரு லைன் போட்டுக்கலாம். முதல்ல எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டா வருதான்னு பாருங்க. இங்க 14 அப்படின்னா இங்கேயும் 14 தான் வரணும். அதே மாதிரி இங்கேயும் 14. அப்ப இந்த இதை வந்து நம்ம இப்போ இதுக்கு நான் ஷோல்டர் அளவு பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச் வைக்கிறேன். அதே உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 6.5 இன்ச் வைக்கிறேன். இப்போ இங்க வர அளவு தான் 6 இன்ச் தான் இங்க வருதான்னு பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அடிக்கை வெட்டும் போது கரெக்டா வரும். இதுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கும் போது நம்ம 44 இன்ச் அளவு எடுத்திருக்கோம். அப்போ இதுல 11 இன்ச் நம்ம மார்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணலாம். இதுதான் வந்து நமக்கு செஸ்ட். இப்போ இதுல வந்து நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து 17.5 இன்ச் வரணும். இதுல மெஷர் பண்ணும்போது நமக்கு இந்த அளவு என்ன ஆகுதுன்னா 18 இன்ச் வருது. அதாவது நம்ம ரெடியா அந்த பிளவுஸ்ல அளக்கும் போது என்ன வந்துச்சோ அந்த அளவு வருது. அதனால ஒரு 1/2 இன்ச் வித்தியாசம் வருது. அது அப்படியே இருக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். நீங்க வேணா இந்த ரவுண்டு ஷேப் கரெக்டா வரணும்னா வேணா இந்த டிஸ்டன்ஸுக்கு எந்த இடத்துல வச்சாலும் ஒரு கிராஸ் லைன் வரும். அந்த இடத்துல மிட் பாயிண்ட மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு லைன் மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டா வருதான்னு பார்க்கறதுக்காக. இப்போ இடுப்பினுடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 34.5 வருது. அதாவது 8.75 வருது. 8.75 விட ஒரு பாயிண்ட் கம்மியா வரும். அப்போ 8.75 அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் 8.75 வைக்கிறோம். அதுக்கப்புறம் 1 இன்ச் டாட்டுக்காக வைக்கிறோம். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ்க்காக வைக்கிறோம். இப்போ இந்த அளவை தான் நம்ம வந்து அதாவது கீழே 8.5 அப்படிங்கும்போது 34 1/2 இன்ச் வந்து கொஞ்சம் சேர்த்து வேணும் அப்படிங்கும்போது நீங்க வந்து ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ சேர்த்துறீங்க. அப்ப அதை வந்து நீங்க 4ஆ பிரிச்சுக்கோங்க. நீங்க எப்படி ரவுண்ட் ஃபிகரா வச்சாலும் கடைசியா நீங்க மெஷர் பண்ணி தான் டாட் பிடிச்சிட்டு மெஷர் பண்ணி தான் 3வது ஸ்டிச் போடுவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன கரெக்டான அளவு வேணுமோ அந்த அளவுல வந்து நீங்க இதுல வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்ப அடுத்தது நம்ம கழுத்து அளவு கொடுக்குறோம். ஏன்னா மேக்சிமம் 44 அப்படிங்கும்போது 3 இன்ச் வந்து நம்ம கழுத்துக்கு அகலம் கொடுக்கலாம். கழுத்தினுடைய உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 8.5 + 1/2 இன்ச் அப்படிங்கிறது மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த அளவுமே வந்து நமக்கு கரெக்டா வரணும். இங்க வந்து 3 இன்ச் அப்படின்னா இங்கேயும் 3 இன்ச் வரணும். இதுதான் ஸ்ட்ரெயிட்டு. இப்போ இதுக்கு தான் நம்ம வந்து பாக்ஸ் போடுறோம். இப்போ நம்ம இந்த ஆர்ம் ஹோலை விட இது கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு. அப்போ வந்து நம்ம இப்படி கிராஸா இது பண்ணும்போது 11 இன்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள தள்ளி தான் வருது. அப்போ நமக்கு இங்கே தான் மார்க்கிங் வருது. அப்போ நீங்க மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா ஆர்ம் ஹோல் வந்து சீட்டிங் ஆயிக்கும். இப்போ நம்ம லைன் மட்டும் இதுல வந்து இப்படி போட்டுப்போம். அவ்வளவுதான். இப்போ இதுல வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் வந்து உள்ள சேர்த்திக்கலாம். இதுல வைடா வேணும்னா ஒரு 1/2 இன்ச் வெளியே கொண்டு போய்க்கலாம். இதுலதான் நம்ம ரவுண்ட் போட போறோம். இந்த ஷேப் வந்து இங்க வரும். இப்ப இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர்னுடைய அளவு கரெக்டா வருதா அப்படின்னு பாருங்க. இப்ப ஷோல்டர் வந்து உங்களுக்கு 2.5 இன்ச் வேணும். அப்போ உங்களுக்கு மொத்தம் இதுல 3.25 இன்ச் இருக்கணும். அப்ப இந்த 3.25 இன்ச் இதுல கரெக்டா வருது. அப்ப என்ன ஆகும்னா இங்க 1/4 இன்ச் இங்க 1/2 இன்ச் போக
உங்களுக்கு 2.5 இன்ச்சு ஷோல்டர்னுடைய அளவு கரெக்டா வந்துடும். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுட்டு இதுல இருந்து நீங்க அப்படியே இந்த ஷேப் வந்து இதுல கொண்டு வந்துடலாம். இந்த ஒரு கிராஸ் மட்டும் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு அந்த ரவுண்ட் வந்து கரெக்டா வருதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப இதுல வந்து நம்ம டாட் எங்க வரும் அப்படின்னா இதுல வந்து 9.25 வருது. அப்போ ஒரு 4.25 பக்கமா இந்த இடத்துல தான் நமக்கு டாட் பாயிண்ட். இதுல இருந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு நம்ம டாட் போட்டுக்கலாம். டாட்டினுடைய அளவு மடிக்கும் போது 1/2 இன்ச்சு. ஏன்னா டோட்டலா 1 இன்ச்சு விட்டுருக்கோம். இதை மடிச்சுட்டு நம்ம போடும்போது நமக்கு ஒரு 1 இன்ச்சு வந்து அதாவது 2 சைடுக்கு ஒவ்வொரு இன்ச்சு விட்டுருக்கோம். அப்ப இந்த ஒரு டாட்டினுடைய அளவு நமக்கு கரெக்டா இப்படி பிடிக்கும் போது ஒரு 1 இன்ச் போயிடும். மடிக்கும் போது 1/2 இன்ச்சு அப்படி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு அளவு செக் பண்ணிட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல 8.25 கரெக்டா இருக்கு. நீங்க இந்த சைட்ல வந்துட்டு உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்ல மேல தூக்கிக்குது பிளவுஸ் அப்படின்னா இந்த சைடை வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் இப்படி மேல ஏத்திக்கணும். அப்பதான் இங்க வந்து உங்களுக்கு இந்த டாட் பிடிக்கும் போது இது கீழே இறங்கும் போது உங்களுக்கு சைடு வந்து என்ன ஆகும்னா கரெக்டா ஸ்ட்ரைட்டா வரும். இப்படி மேல தூக்கிட்டு போகாம கரெக்டா வரும். அதனால இந்த மார்க்கிங் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மேல ஏத்திக்கோங்க. இங்க எதுவும் பண்ண வேண்டாம். அந்த உயரத்துல வித்தியாசம் வந்துடும். இந்த டாட்டுக்கு இந்த பக்கம் மட்டும் இதை நீங்க மாத்தினீங்கன்னா போதும். இப்ப இதை வந்து நம்ம கட் பண்ணலாம். இதுதான் நமக்கு இதனுடைய பேக் போர்ஷன். இந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்படி அன்ஈவனா ஒரு மாதிரி கார்னரா இருந்துச்சுன்னா அதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்படி திருப்பி பார்க்கும்போது தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கரெக்டா தெரியும். இது வந்து நமக்கு பேக் போர்ஷன். இப்போ இதுதான் நமக்கு எல்லா அளவும் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்குவோம். இங்கே 11 இன்ச் வருது. இங்க 8.25 வருது. இங்க 14 இன்ச்சு, 1/2 இன்ச்சு நம்ம ஷோல்டருக்காக போயிடும். இப்போ இது வந்து நம்ம பேக் செட்டு. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணுவோம். எவ்வளோ கிராஸ் நம்மளால இங்க கொடுக்க முடியுமோ அதை கரெக்டா பார்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் நமக்கு துணி தேவைப்படும். இப்போ சைட்ல வந்து அதுல யோக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4 இன்ச்சுக்கு எடுத்திருக்கோம். அப்ப இது 4 இன்ச் வைக்கும்போது இங்க வரும் மேல. உங்களுக்கு ரொம்ப மேல தேவையில்லை, கப்பு ரொம்ப இதா போயிடும் அப்படின்னா நீங்க 3.5 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடமும் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் அவுட்டர்ல தள்ளிக்கோங்க. இங்க ஒரு 1/4 இன்ச்சு மேல, அதாவது இங்க இருந்து இங்க 3.5 இன்ச் வச்சிருக்கோம். இங்க இருந்து இங்க 1.5 இன்ச்சு அல்லது 1.25 இன்ச்சு கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி. அது எக்ஸஸா வந்தாலும் பட்டியினுடைய நீளத்தை பார்த்து நம்ம அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிடுவோம். 1/4 இன்ச்சு மட்டும் கொஞ்சம் மேல எடுத்துட்டு இந்த ஷேப் மட்டும் இப்படி கொண்டு போய்க்கோங்க. இதை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். உங்களுக்கு இதுக்கு லைன் தெரியணும் அப்படின்னா இந்த லைனை வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்றதுக்கு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதுல வந்துட்டு முன்கழுத்தினுடைய உயரம் 6.5 இன்ச்சு பிளஸ் 1/2 இன்ச்சு அப்படிங்கும்போது 7 இன்ச்சு வருது. இப்போ இங்க இருந்து முன்பக்க உயரம் எவ்வளோ அப்படின்னா 3 + 1
4 இன்ச்சு. இப்ப இதுலயும் 4 இன்ச்சு கீழே இருக்க லேயர்ல மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து 3.5 இன்ச்சு கிராஸா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 1.25 இந்த பக்கம் வரும். இதுக்கு நடுவுல தான் நம்ம மிட் பாயிண்ட் வந்து 13 + 1 14 வந்து மார்க் பண்றோம். இந்த மிட் பாயிண்ட் இங்க வருது, இந்த கிராஸ் இங்க வருது. இத வந்து மார்க்கிங் மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதனுடைய விளக்கம் நம்ம பார்த்துக்கலாம். அதாவது மேல் பக்கம் இங்க இருந்து இங்க 3.5 இன்ச்சு, இங்க 1/4 இன்ச்சு, இங்க அவுட்டர்ல ஒரு 1.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் கழுத்தினுடைய அளவு 7 இன்ச்சு வச்சிருக்கேன். இப்ப இந்த அவுட்டர் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது சும்மா ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸஸா இருக்கு. இதை வந்து ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணிக்கலாம். நெக்குக்கான அளவு வந்து இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு கட் போட்டுக்கலாம். நாட்ச் வந்து கொஞ்சம் அவுட்டர்ல போட்டிருக்கோம், ஏன்னா ஒரு 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி போடணும், அதனால இதை போட்டிருக்கோம். இப்ப அடிக்கையினுடைய அளவு நமக்கு எவ்வளோ அப்படின்னா இதுல வர்ற அளவு தான் 4.5 இன்ச்சு நமக்கு வருது. அப்ப இந்த 4.5 இன்ச்சு நம்ம அடிக்கை அளவா வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இங்க இருந்து ரஃபா ஒரு போட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன். ஃபர்ஸ்ட் இதுக்கான லைன் போட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வைடு வேணும்னா இந்த கட்டு இருக்கு, இங்க லைட்டா ஸ்கேல மட்டும், இங்க எதுவும் பண்ணல, கீழே மட்டும் வைட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் அகலம் கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம பாக்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஆம்ஹோலுக்கும் லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன், இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷனுக்கான ஸ்பேஸ். இதுலயும் நம்ம லைட்டா ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டாண்டிங்கா லைன் போட்டுக்கலாம். இப்போ இதுல நம்ம வந்து நெக்கினுடைய ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது ரவுண்ட் நெக்கு. அதுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ணிடலாம். இந்த கிராஸையும் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சென்டர்ல மட்டும் பாக்ஸுக்குள்ள மட்டும் ஆம்ஹோல் டீப் வெட்டிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் வெட்டுறேன். அதே மாதிரி இந்த நாட்சை இந்த இடத்துல நாட்ச் போட்டு விட்டுருங்க கரெக்டா அந்த செஸ்ட் ரவுண்டுக்கு. இப்போ இந்த இதுல வந்து சின்னதா ஒரு கட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவை வச்சு இந்த லைன்ல இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு இப்போ மறுபடியும் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ண அதே விஷயத்தை தான் பண்ண போறோம். 3.5 இன்ச்சு அப்படிங்கும்போது இந்த இடத்துல வரும். அதுக்கப்புறம் இதை வந்து கிராஸா தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் இதை வந்து ஸ்ட்ரெயிட்டா எடுக்கிறேன் ஒரு 1.5 இன்ச்சுக்கு. 1.5 இன்ச்சுக்கு இந்த டாட் பாயிண்ட்டை கொஞ்சம் நான் தள்ளி வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே கட் போட்டிருக்கோம், இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு இடம் இருக்கு, இதை வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்த நாட்ச் போட்டுக்கோங்க. இது சென்டர் டாட்டு. இந்த மார்க்ல இருந்து வரும்போது ஒரு 3.5 இன்ச் பக்கம் மார்க் போட்டுக்கலாம். அடுத்தது ஆம்ஹோல் கிட்டையும் இதுகிட்டையும் இதை சுற்றி 3 நாட்ச் மட்டும் போட்டுக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம நீடில யூஸ் பண்ணோம்.
கரெக்டா இந்த டாட் அப்படிங்கும்போது இப்போ இந்த ரெண்டு இதுலயுமே இதே பாயிண்ட் தான் வரும். இதுவும் அதே மாதிரி தான், இதையும் இது பண்ணிக்கோங்க. இப்போ இது நீங்க ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டாட் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இதுக்கு நேரா இங்க ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. இதுக்கு நேரா இங்க ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. நம்ம இந்த நாட்ச் போடுறது வந்து இந்த டாட் கப் ஷேப்பை சுத்தி கரெக்டான இடத்துல டாட் வரணும் அப்படின்னு நம்ம நீடில் மார்க் போட்டிருக்கிறதுக்காக தான் இந்த நாட்ச் போடுறோம். அதே மாதிரி நீங்க நாட்ச் போட்டாலும் அந்த பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட் கரெக்டா வரணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இடுப்பினுடைய சுற்றளவு கரெக்டா வருதான்னு பார்த்துக்கலாம். 11.5 இன்ச் வருது. இதுல வந்து இங்க 3.5 இன்ச்சு. அப்ப இங்க எங்க 11 வருதோ அந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதை ஸ்ட்ரைட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யோக்கினுடைய நீளம் வந்து 11.5 இன்ச்சு. இதை வந்து இதுல பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுலயுமே நமக்கு 11.5 இன்ச்சு தான் வருது. இதுலயும் 11.5 இன்ச்சு. இப்போ யோக் வந்து நமக்கு 11.5 இன்ச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தள்ளியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா காட்டன் மெட்டீரியல் அப்படிங்கும்போது உங்களுக்கு கீழே வந்து எப்படி ஜாயிண்ட் கொடுத்து தான் ஆகணும். அதனால இந்த இடத்துல வந்து நீங்க ஃபோல்டு பண்ணிட்டு கீழே வந்து கரெக்டா லைன் போட்டுக்கோங்க. இந்த பிசுறெல்லாம் போறதுக்காக கட் பண்றதுக்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் கையினுடைய நீளம் வந்து 7 இன்ச்சு நமக்கு ரெடியா வேணும். கீழே ஃபோல்டிங்காக இங்க விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 7.5 இன்ச்சு இங்க மார்க் பண்றோம். 1/2 இன்ச்சு வந்து ஸ்டிச் பண்றதுக்காக. கையினுடைய அடிக்கையினுடைய அளவு 4.5 இன்ச்சு சொன்னேன். இங்க 4.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோலினுடைய ரவுண்டு 8.75. எங்க 8.75 வருதோ அங்க போட்டுக்கோங்க. அப்புறம் கையினுடைய சுற்றளவு 6.75. அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் 1.5 இன்ச்சு இது பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து கிராஸா ஒரு லைன் போட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம மிட் பாயிண்ட் எங்கன்னு பார்க்கலாம். இப்போ மிட் பாயிண்ட் அப்படிங்கும்போது இது ரெண்டுக்கும் உள்ள இதுதான். இப்போ 9 அப்படிங்கும்போது கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிங்கன்னா போதும். இங்க வந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் போட்டுக்கோங்க. இந்த 2.5 இன்ச்சு வந்து நம்ம ஆர்ம் ஹோல் கட் பண்ணும்போது மேலே போட்டது தான். கீழே அதே மாதிரி மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஷேப்புக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த 2.5 இன்ச்சு வர்ற இடத்துல லைட்டா இப்படி உள்ள கொண்டு போய் இதுல கொண்டு போயிடுறோம். அவ்வளவுதான். சரிங்களா? இதுக்கு வந்து இந்த 2.5 அப்படிங்கிறது அந்த 2.5ல டச் பண்ணுங்கிறது இல்லை. இந்த மிட் பாயிண்ட் வர்ற இடத்துல நம்ம வந்து இதை கொண்டு போய் இப்படி இப்படி இதுலயே ஷேப் பண்ணி இப்படி கொண்டு போயிடுறோம். அவ்வளவுதான். இதுதான் வந்து ஆர்ம் ஹோல். நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட் ஒவ்வொரு பாயிண்ட் அப்படியே வச்சு வச்சு நம்ம எல்லா பிளவுஸுமே கட் பண்ணிட்டு இருக்க போறது இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே ஆர்ம் ஹோல் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீ ஹேண்டா வரைகிறது தான். அதை வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே அதுக்கு இவ்வளவு மெஷர்மெண்ட் 0.5 கால் அந்த ஒரு ஷேப் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேணா நம்ம மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து இது பண்ணிக்கலாம். ஆனா பிராக்டிஸ்க்கு வந்து அப்படி கிடையாது. நீங்க எவ்வளவு இடத்துல வந்து ஒரு 2.5 இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த 2.5 இன்ச்ல லைட்டா பெண்ட் பண்ணிக்கோங்க. மிட் பாயிண்ட் இருக்கு, அதுல இருந்து உள்ள வளைச்சு கொண்டு போயிருங்க. அவ்வளவுதான். அந்த இதை வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணாவே போதும். ஆர்ம் ஹோல் வந்து நம்ம நீட்டா வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி இதை கிராஸ் பண்ணிக்கோங்க. இதுல எங்கெங்க நாட்ச் போடணும் அப்படின்னா எப்பவுமே கீழே மடிக்கிறதுக்காக ஒரு நாட்ச் போடுவோம். ஆர்ம் ஹோலுடைய ரவுண்டுக்காக ஒரு நாட்ச் போடுவோம். சென்டர் தெரியறதுக்காக நாட்ச் போடுவோம். இப்போ இதுல எக்ஸ்ட்ரா ஒரு நாட்ச் போடுறோம். அது எதுக்காக அப்படின்னா
இங்க பீஸ் ஜாயின் பண்ணும்போது நமக்கு சென்டர் பண்ணி மடிக்கும் போது அது கரெக்டான அளவா இருக்கணும் அப்படிங்கறக்காக அது கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். அதனால இங்க ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. இந்த இடத்துலயும் நாட்ச் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். இங்க கீழே நாட்ச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஓபன் பண்ணிட்டு ஆம்ஹோல் டீப் வந்து கட் பண்ணிக்கோங்க. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இங்க இருந்து லைட்டா அப்படியே கொண்டு வந்து சென்டர்ல வரும்போது அகலமா கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அப்படியே லைட்டா அதிகப்படுத்தி அப்புறம் கீழே வந்து அதே பாயிண்ட்லயே கொண்டு போய் முடிச்சிருங்க. அவ்வளவுதான். இந்த இடத்துல நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். இதை வந்து இதுக்கு நம்ம ஜாயின் போட்டுட்டு இதே அளவுக்கு அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம யோக் கட் பண்ணுவோம். எப்பவுமே நமக்கு யோக் வந்து நம்ம பட்டி பெருசா வைக்கணும், நீளமா வைக்கணும், அகலமா வைக்கணும் அப்படின்னு எல்லாம் எவ்வளவுதான் பிளான் பண்ணனாலும் துணி பத்தல, ஒரு ஷார்டேஜ் ஆகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இதுல இருக்க கிளாத்தை வச்சுதான் வெட்டி ஆகணும் அப்படின்னா இதுல என்ன வருதோ அதை தான் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி யோக் வேணும்னா அது செப்பரேட்டா வேற ஒரு கிளாத் போட்டு கூட அதுல வந்து நீங்க கட் பண்ணிக்கலாம். திக்கா வேணும்னா உள்ள 2-3 லேயர் கொடுத்துக்கோங்க. நார்மலா போதும்னா யூஸ்வலா சின்ன மெலிசான துணியா இருந்தா 2 லேயர் மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. இப்போ இதுல வந்துட்டு நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். எல்லாம் கிளாத் ஈவனா இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்க. பதினொன்றரை இன்ச்சு இங்க மார்க் பண்ணிக்கோங்க. உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச்சு. அப்போ 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயும் 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வர இந்த கிராஸ் வந்து இங்கேயும் நம்ம கொடுக்கணும். அப்ப இதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 3.5 இன்ச் அப்படிங்கும்போது நம்ம ஸ்லாண்டிங்கா வச்சுக்கலாம். 3.5 இன்ச் அப்படிங்கும்போது இங்க இந்த ஸ்லாண்டிங் என்ன அளவு வைக்கணும் அப்படின்னா இங்க என்ன ஹைட் இருக்கோ இதை ஸ்ட்ரைட்டா போட்டுக்கிங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டாட் வந்து என்ன ஹைட் வருதோ இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.25 இன்ச்சுக்கு வருது அப்படின்னா இங்க இருந்து வைக்கும்போது ஒரு 2.25 இன்ச் இங்க வருது. இப்போ இதுல இருந்து இதுதான் நமக்கு 3.5 இன்ச்சு. அப்ப இந்த ஸ்லாண்டிங் தான் நமக்கு இங்க வரும். அதுக்கப்புறம் இதை இப்படியே நீங்க கிராஸ் பண்ணிக்கலாம். எப்படியும் லென்த் நம்ம இது வந்து வி ஷேப் அப்படிங்கும் போது அந்த லென்த் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் அதை பண்ணிக்கலாம். இதை வந்து லைட்டா கட் பண்ற பீஸ் வந்து முக்கோணமா இருக்கணும். அந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம இதுல வைக்கும்போது கரெக்டா இந்த ஹைட் வந்து இதுல சீட்டிங் ஆகணும். இங்க இருந்து இங்க கரெக்டா சீட்டிங் ஆகணும். இதுதான் நமக்கு யோக்கு. கொஞ்சம் எக்ஸஸா இருந்தா நல்லதுதான். ஏன்னா ஒரு சிலர் வந்து டாட் கரெக்டா பிடிப்பாங்க. ஒரு சிலர் வந்து அந்த துணி எக்ஸ்பெண்ட் ஆகலாம். இல்ல அந்த டாட்டை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பிடிக்கும் போது ஒன்னா இங்க சைட்ல வந்து மேல் பீஸ் வந்து துணி எக்ஸ்பெண்ட் ஆகி கூட அதிகமா வரும். அப்ப இங்க கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. அதை நம்ம அதுக்கப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு ஒன் சைடு கரெக்டா வந்துடும். நம்ம ராங் சைடு அதாவது லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் திருப்பி தைக்கும் போது யோக் வந்து கொஞ்சம் ஷார்டேஜ் ஆகும். அது எல்லாமே அந்த ஸ்டிச்சிங்ல வர சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதையும் நம்ம கரெக்ட் பண்ணணும். இப்போ இந்த இதுவும் இங்கேயும் வைக்கும்போது இது கரெக்டா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதனுடைய உயரம் எவ்வளோன்னு பார்த்துட்டு நாட்ச் போட்டுக்கலாம். 3 இன்ச்சு பிளஸ் 1 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. இங்கே 4 இன்ச்சுக்கு ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. இதுதான் நமக்கு ஸ்டிச்சிங் லைன். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு
எங்க இந்த லைன் ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கோம், அதுல ஸ்டிச் பண்ணக்கூடாது. எங்க நாட்ச் இருக்கோ அதுல தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்பதான் இங்க 1/2 இன்ச் இதுல போயிடும், இது வந்து ஸ்ட்ரெயிட்டா வரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு அட்டாச் பண்ணும்போது இந்த அளவும் இந்த அளவும் நமக்கு கரெக்டா வரும். இங்க வந்து இதுலயும் இப்படி 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் போயிடும். இங்க வந்து நம்ம 3 கிராஸ் லைன் கரெக்டா போடுவோம். எல்லா விஷயமுமே நம்ம ப்ராப்பரா செஞ்சோம் அப்படின்னா தான் அது ஃபினிஷிங்கும் அந்த அவுட்ஃபிட்டும் நமக்கு நீட்டா கிடைக்கும். அதனால இருக்கிற துணி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மெஷர்மெண்ட்ஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ப்ராப்பரா அதுக்கான போர்ஷனை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு பிளவுஸுமே உங்களுக்கு ஃபிட்டிங் நீட்டாக தான் வரும். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்கும் நம்ம கவனிச்சு தான் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணணும், எங்கெல்லாம் 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது, நெக் பீஸ் அட்டாச் பண்ணுறது, ஓப்பன் பீஸ் அட்டாச் பண்ணுறது, சைட் க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே நீட்டாக நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து 100% நீட்டாக ஃபிட்டாக தான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.